வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் 11 இது வந்து சாட்டர்டே டிசம்பர் 20. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே ஏற்கனவே நிக்கில் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டார். இப்போது ரெண்டாவதாக ஃபினாலேக்கான டிக்கெட்டு அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுற்று. இது வந்து வில்லேஜ் லவ் சாங்ஸ் சுற்று அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது கிராமத்து காதல் பாடல் சுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிசாதனா தான் இன்றைக்கி பாட வந்தாங்க. அதே மாதிரி ஜட்ஜில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிவாஸ் பிரசன்னா வந்திருக்காரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிசாதனா பாட வந்தாங்க. இந்த சொல்லி விடு வெள்ளி நிலவே அந்த பாட்டு இது ரொம்ப அழகாக பாடினாங்க. பட் வந்து ரொம்ப ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரே சிக்கல் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபினாலேக்கான 2வது டிக்கெட்டு. இது வந்து எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்க வேண்டிய ஒரு பாடல். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இல்லாத ஒரு பாட்டை எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ரொம்ப நல்லா பாடினால் கூட இதில் என்ன ஒரு காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி அவர் கூட நாராயணன் பாட வந்தார். அவரும் ரொம்ப நல்லா பாடினார். பட் அவங்க வந்து அனுராதா ரொம்ப நல்லா பாடின எல்லாம் சொன்னாங்க. பட் அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பல்லவி ரொம்ப நல்லா இருந்தது, அப்புறம் சரணத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதனால தான் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோல்டன் பஸர் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இது முடியும் பொழுது மாகாப்பா என்ன சொன்னார், நீ பாடின பாட்டை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிச்சேன், எல்லாருமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க, அது இப்போ பாடி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து மாலையில் யாரோ மனதோடு அந்த பாட்டு ஒரிஜினல் மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. இந்த மாதிரி பாடல்கள் தான் இன்றைக்கி பாடியிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஓகே, இன்றைக்கி அவங்களுடைய டே இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுக்கப்படலை. அடுத்தது பாலப்பிரியா கூட வந்து திவாகர் பாட வந்தார். வந்து வள்ளி வள்ளி என வந்தான் வேலந்தான் அந்த பாட்டு அது பண்ணாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க. பாலப்பிரியா வந்து குரல் அப்படியே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. வாய்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. பாடினதே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு தேன் ஒழுகிற மாதிரி தான். நான் ஒரு மதுர குரல் அந்த மாதிரி இருந்தது. தேன் மதுர குரல் வாங்களே அந்த மாதிரி ஒரு குரல். அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அவங்களுடைய பாடல். ஸோ இவங்க கூட பாடி முடிக்கும்பொழுது அவர் மிஷ்கின் என்ன சொன்னார், இந்த குரல் வந்து சரண் பாடினா நல்லாயிருக்கும், அந்த இளையராஜா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரனை கூப்பிட்டு பாட சொன்னார். சரண் பாடும்போது, பாலப்பிரியா பாடும்போது இன்னுமே ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அது. பட் அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்தது ஃபரான் வந்தார். ஸ்ரீனிஷா பாட வந்தாங்க ஃபரான் கூட. பூங்காத்து திரும்புமா அந்த பாட்டு பாடினார். ரொம்ப நீட்டாக பண்ணார், நல்லா பண்ணார். அவருடைய வாய்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணார். பட் இன்றைக்கி ஃபரானுடைய டே இல்லை. இது நாட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அந்த ஒரு குரலில் வந்து அவங்களுடைய குரலுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனாலேயே இந்த பாட்டு பாப்புலர் ஆகுது. அந்த பாடல்கள் எடுத்து இவங்க பாடும்பொழுது அந்த ஒரு கம்பீரம் வரல அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சி போகுது. பாட்டில் என்னமே தப்புமே இல்லைன்னா கூட அது வந்து கொஞ்சம் வந்து இது குறைஞ்சி போயிடுது. இன்றைக்கி ஃபரானுடைய டே இல்லை. ஃபரான் இது வரைக்கும் எதுலேயுமே மிஸ்டேக் பண்ணாமல் ரொம்ப அழகாக பாடிட்டு வந்தார். பட் இந்த பாட்டு வந்து அவங்களும் சொன்னாங்க, ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி இது வந்து அவருக்கு வந்து ஜேசுதாஸ் குரல் நல்லா வருது, அவருடைய ஓன் வாய்ஸ்னு வரும்பொழுது நல்லா வருது. பட் இது வந்து மலேசியா வாசுதேவன் வர மாதிரி அவருடைய வாய்ஸ் மாதிரி பாடும்பொழுது கொஞ்சம் சிக்கல் வருது இல்லை. ஸோ இவருக்கு கோல்டன் பஸர் கொடுக்கப்படலை. நல்லா பாடினாருன்னு சொன்னாங்களே தவிர ஆனால் கோல்டன் பஸர் கொடுக்கல. இதுக்கு அடுத்ததாக சரண்ராஜா வந்தார். ஸ்ரீஷா பாட வந்தாங்க. அந்த நிலாவத்தானே கையில் பிடிச்சேன் அந்த பாட்டு. இது சரணுக்கு இது சொல்லணுமா, இந்த பாட்டை எப்படி பாடுவாருன்னு அப்படி பாடினார். ஸ்ரீஷா வந்து ரொம்ப ஒரு நல்ல, அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்படியே இந்த பாட்டு வந்து ஒரு மேஜிக்கல் சாங் மாதிரி இருந்துச்சு. அப்படியே உண்மையிலேயே அவருக்கு உள்ளேருந்து பாடுற மாதிரி, அவர் வந்து மனப்பாடம் பண்ணி பாடுற மாதிரிலாம் தெரியவே தெரியாது. அவர் வந்து அவங்கள பார்த்து தான் பாடுறாரு, அவங்கக்கிட்ட நிஜமாலுமே சொல்கிற மாதிரி தான் பாடுறாரு. அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப நல்லா வந்தது அது. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அவர் வந்து பிரசன்னா சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த நேச்சுரலாக பாடுறது, இந்த உள்ளேருந்து எமோஷனலாக பாடுறது வந்து நிறுத்தவே நிறுத்தாதீங்க,
இது வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போகும், இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு தான் இருந்தது. சரணுடைய பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஸ்ரிஷாவும் நல்லா கொடுத்தாங்க, அவங்க நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு கோல்டன் பஸர் தான் கிடச்சிது. அதே மாதிரி ரொம்ப என்டர்டெய்னிங்காக கூட இருந்தது, அதையும் சொல்லணும். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அவங்கள பார்த்து பாடினார் இருந்தது, ரொம்ப நல்லாவும் பாடினார். ஸோ இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 4 பேர் தான் பாடியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மீதி பேர் பாடிட்டு யார் வந்து இந்த ஃபினாலேக்கு போகிற 2வது ஆள் அப்படின்றது நம்ம நாளைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.